ஹே கைஸ், வெல்கம் டு மணி அடிச்சா சோறு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா ரவா உப்புமா. இந்த ரவா உப்புமா நிறைய பேருக்கு பிடிக்காத ரெசிபின்னு சொல்லலாம். இன்னொன்று ரொம்ப ஈஸியான டிஷ், இதெல்லாம் ஒரு டிஷ் அப்படின்னு கேட்கலாம். பட் இந்த ரவா உப்புமாவும் செய்யற விதத்தை செஞ்சா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கே பர்சனலா பிடிக்காது தான். பட் என்னன்னா அதுல சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஆட் பண்ணா கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிரும். வீக்லி ஒன்ஸாவது செய்ய சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ரவா உப்புமா தான் இது. அண்ட் ரவா உப்புமா பொறுத்த வரைக்கும் நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா அது கல்லு மாதிரி இருக்கும், இல்ல ரொம்ப அப்படியே உதிரியா இருக்கும். அது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். எப்படி நம்ம கேசரி சொல்றோம், அப்படி போட்டோன்னே உள்ள போகணும், அதே மாதிரிதான் இதுக்குமே அந்த சின்ன சின்ன விஷயம் தான் இருக்கு. அது எப்படி செய்யலாம், ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் இந்த ரெசிபிக்கு, அதுக்கப்புறம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. செய்ய போது ஒரு 4 பேருக்கான ரவா உப்புமா. அதுக்கு 2 கப் ரவை எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, வேர்க்கடலை 1 கப், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெய் 50 ml, எண்ணெய் 50 ml. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேன் வச்சுட்டேன். அட் த சேம் டைம் சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சிருக்கேன், சுத்தண்ணி. எப்பயுமே பார்த்தீங்கன்னா உப்புமாக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் இந்த டைப்ல ரொம்ப முக்கியமான விஷயம், தண்ணி வந்து ஹாட் வாட்டர், சுட தண்ணி தான் ஊற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் வச்சாச்சு. இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க 50 ml நெய், அதை ஃபுல்லா ஊத்திடுறேன். 50 ml எண்ணெய், ரெண்டுமே ஒன்னா ஊத்திடுறேன். ஏன் இப்பயே ஊத்துறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே ஒன்னா ஊத்திட்டு கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடும். ஹீட் ஆன உடனே ஒரு பவுல்ல பாதி எடுத்து வச்சிடலாம். இதே கான்செப்ட் தான் நம்ம வந்து கேசரி செய்யும் போதும். நான் இன்னொரு வாட்டி அந்த கேசரி எப்படி செய்யுது, இப்போ நம்ம கல்யாண வீட்டுல எல்லாம் போய் சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி கேசரி எப்படி செய்யறதுன்னு இன்னொரு வாட்டி நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆன உடனே இதுல இருந்து பாதி எடுத்து அப்படியே வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த நெய்ல இருந்து பாதி எடுத்து வச்சுட்டேன். எண்ணெய் நெய் கலவையில இருந்து பாதி எடுத்து தனியா வச்சுட்டேன். இதுல கடுகு போட்டுட்டேன். கடுகு போட்டு இந்த கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்ச உடனே கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை ஒன்னா போட்டுடலாம். இது சூடாகட்டும், பொரியட்டும். இது பொரிஞ்ச உடனே தான் அத்தை ஆட் பண்ணும். மறுபடியும் சொல்றேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கடுகு பொரியாம எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. பொரிஞ்சாதான் அந்த டேஸ்ட் இருக்கும், இல்லைன்னா அது வந்து ஒரு நச்சுன்னு இருக்கும். அது பொரிஞ்சாதான் அந்த ஃபிளேவர் நல்லா உங்களுக்கு வந்து அந்த சமையல்ல தூக்கி கொடுக்கும். இப்போ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், கடுகு பொரிய சத்தம் நல்லா பொரிய ஆரம்பிக்குது. இந்த டைம்ல கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை வந்து கம்ப்ளீட்டா ஆப்ஷன் தான், ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம், இல்ல முந்திரி ஆட் பண்ணிக்கலாம், உங்க இஷ்டம் தான். உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணாம், இல்ல ப்ரோ எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்க இந்த வேர்க்கடலையா சரி, முந்திரியும் சரி, இல்லாம எதுவுமே இல்லாம கூட பண்ணலாம். இது கம்ப்ளீட் ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ இது வந்து அப்படியே பொறுமையா வந்து கலர் மாறணும், அப்படியே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கலர் மாற ஆரம்பிக்குது. நான் ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டேன். சிம்ல வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூளை இப்பயே ஆட் பண்ணிக்கிறேன். இப்பயே ஆட் பண்ணிட்டா, மஞ்சள் தூளுமே ஆப்ஷன் தான். மஞ்சள் தூள் போட்டா அந்த ஃபிளேவர் நல்லா இருக்கும், பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு கலர் தான் அந்த டிஷ்ஷை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப அப்படியே பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணும். ஸோ மஞ்சள் வந்து அடிஷ்னல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க, இல்லை மஞ்சள் வேணான்னா மஞ்சளை விட்டுலாம், போட்டால் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டு உடனே நான் எடுத்து வச்சிருக்க ரவையை போட்டுறேன். ரவையை போட்டு ஸ்டவ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அடுப்பு வந்து கம்ப்ளீட்டா சிம்ல தான் இருக்கு. நான் அடுப்பை சிம்ல இருந்து இன்னும் மாற்றவே இல்லை. இதை போட்டு நல்லா மிக்ஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவை இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி லைட்டாக வறுபடணும். ரொம்பலாம் இல்லை, ஒரு நிமிஷம் அதிகபட்சமா சிம்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மணலாக இருக்கும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எத்தனை போய் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ என்ன ப்ரோ எனக்கு தண்ணியோட அளவு நீங்கள் சொல்லவே இல்லையே, நீங்கள் தண்ணி வைக்கணும்னு சொன்னீங்க, தண்ணியோட அளவு சொல்லலை அப்படின்னா, 1 கப் ரவைக்கு 2.25 2.5 கப் தண்ணி ஊற்றணும். இது கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு எடுத்து இருக்கிறது 1 கப்புக்கு 2.5 கப் தண்ணி, அதாவது 2 கப் ரவை 5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா அப்படியே சிம்ல வச்சு தான் நான் இன்னுமே வதக்கிட்டு இருக்கேன். இது நல்லா ஒரு நிமிஷம் வதக்கணும். ஏன் அப்படின்னா
இந்த எண்ணெய் நெய்யோட ஃப்ளேவர் எல்லாம் வதங்கி இந்த ரவையுமே நல்லா வறுபடணும் இதுலயே. ஏன்னா தண்ணி ஊற்றின அப்புறம், ஏன்னா சுத்தண்ணி ஊற்றும் போது அதிகபட்சமாக ஒரு 3-4 நிமிஷம். மொத்தமே இந்த ரெசிபி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க நைட்டு வந்து என்னடா டிஃபன் செய்யணும் அப்படின்னா உடனே டக்குன்னு எடுத்து செஞ்சிடலாம். அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் பட்டைய கலப்பும். இந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். ஒரு லெமனில் கால்வாசி கூட இல்லை. இந்த ஜூஸை இதில் ஆட் பண்ணிடுறேன். இதில் ஆட் பண்ணி இந்த ரவையோட மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது என்னன்னா சாப்பிடும்போது அந்த சின்ன புளிப்பு டென்ஸ் கொடுக்கும். அது சாப்பிடும்போது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இது அடிஷ்னல் ஆப்ஷன் தான். இது போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க கண்டிப்பாக. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி இதில் ஊற்றிடுறேன். அவ்வளோதான். கொதிக்கிற தண்ணி ஊற்றி இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி. ஆனால் இது அப்படியே கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா ஒரு நிமிஷம் கூட ஆகாது, உடனே திக்காயிடும். பாருங்க அவ்வளோ தண்ணி இருந்தில்ல, உடனே டக்கு 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 டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்காக ஆரம்பிச்சிடும். ஒரு 30 செகண்ட்ஸ் ஆனால் போதும், உங்களுக்கு நல்லா திக்காயிடும். பாருங்க ஒரு 30 செகண்ட் ஆச்சு தண்ணி ஊற்றி திக்காச்சா. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான உப்பு சிம்ல வச்சுட்டு, இந்த உப்புமாக்கு தேவையான உப்பு நீங்க வேணா ரவை போட்டு அப்பயே கூட போட்டுக்கலாம், இப்பயும் போடலாம். இது கம்ப்ளீட்டா இல்ல தண்ணியிலே நீங்க வந்து உப்பை போட்டுடலாம். நான் ஏன் இப்ப போடுறேன், இப்ப போட்டா கரெக்டா மிக்ஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா இந்த உப்பு போட்ட உடனே நான் பேலன்ஸ் எடுத்து வச்சிருக்க அந்த எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் இருக்குல்ல, அதை ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் சிம்ல வச்சு மூடி வைக்க போறேன். ஏன் அப்படின்னா இந்த ஒரு நிமிஷம் சிம்ல வச்சு இதை மூடி வைக்கும் போது இதுல இருக்க நெய் கொஞ்சம் பிரிஞ்சு இதோட கன்சிஸ்டன்சி இன்னும் நல்லா இருக்கும். இப்ப அடுப்பை சிம்ல வச்சுட்டேன். ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கரெக்டா காட்டுறதுக்கு பாருங்க, கரண்டியில் எடுத்து அப்படி போட்டா அப்படி வந்து நிக்கணும். இவ்வளவுதான். பாருங்க உங்களுக்கு க்ளோஸ் அப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அந்த கிரானுவல்ஸா இருக்கும். உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா இது பர்ஃபெக்டான உப்புமா. இது சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான், சூப்பரான உப்புமா ரெடி. வழக்கம் போல டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் வாங்க. என் ஸ்டைல்ல ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப அம்மா கிட்ட குத்தி எப்பயும் போல டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸ்பூன் கொடுத்துடலாம். அம்மா எவ்வளவு ரவை உப்புமா செஞ்சிருப்பாங்க, இது எப்படி இருக்குன்னு கேட்கலாம் வாங்க. நல்லா இருக்கு, வேற மாதிரி பண்ணி அம்மா உப்புமா சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு சாப்பிடும்போது? நீ இவ்வளவு நாள் செய்யற உப்புமாக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் தெரியுது? இல்ல நெய்யெல்லாம் ஊத்திருக்கேன், நான் நெய்யெல்லாம் ஊத்த மாட்டேன். அதை தவிர்த்து வேர்க்கடலை போட்டிருக்கேன், புளிப்பு இருக்கு. நான் கூட ஒரு உப்புமா செய்வேன் வெறும் புளிப்பு கடுகுலாம் போட்டு. இது வேற ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. இல்ல லெமன் ஊத்தி இருக்கேன். லெமன் இருக்கு. ஆனா நீங்க செய்யற உப்புமா பாத்தீங்கன்னா கல்லு மாதிரி செய்வீங்க. இது எப்படி உதிரி உதிரியா சாப்பிடும்போது எப்படி இருக்கு? செய்வேன். சரி, நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்லிடுறேன் வாங்க. நீங்க பார்த்தா தெரியும் பாருங்க, கீயோட ஃப்ளேவர், அந்த லெமனோட சின்ன புளிப்பு லைட்டா அப்படியே டேஸ்ட் வந்துட்டே இருக்கு. இது கூட ஒரு தேங்காய் சட்னி, நல்லா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல மல்லி பொங்கலுக்கு அந்த மாதிரி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா பட்டைய கலப்போம், அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி போட்டுங்க, சூப்பரா இருக்கும்.
முந்திரி போட்டா வீட்டில் திட்டுவாங்க. நான் நல்ல வேர்க்கடலை போட்டிருக்கேன். முந்திரி போட்டால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க வீட்டில் டேஸ்ட் பண்ணுங்க. டேஸ்ட் பண்ணிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மணி ரிச்சார்ஸ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை கைஸ்.